ಕೃಪೆಯೇ 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 ஏசப்பா எல்லாம் நின்ன கೃಪೆಯೇ தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை ஆளுகை செய்து கொண்டு நிரப்புவதற்காக நன்றி அப்பா அவனை நிரப்புவதற்காக நன்றி எல்லாம் நின்ன கೃಪೆಯೇ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையே 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 ஏசப்பா எல்லாம் நின்ன கிருபையே ನನ್ನ ಜೀವನ ಸಾಗುತ್ತಿರುವುದು ನನ್ನ நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து அப்பா கிருபை தான் எங்களை தாங்குகிறது. கிருபையே 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 எல்லா வாய்களை திறந்து பாடுவோம். தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இல்லை. கிருபையே இயேசுவே கிருபையே 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 ஏசப்பா நன்றி உள்ளத்தோடு நாங்கள் அப்பா ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை தான் அப்பா, உடைய தயவு தான் ஆண்டவரே, உடைய இறக்க தான் ஆண்டவரே, அப்பா உடைய ஈவு தான் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம். எல்லா வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேங்க்யூ லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹalleluya ஹalleluya. பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால தியானம் கிராட்டிடியூட் ஃபார் காட்ஸ் மெர்சி. கர்த்தரின் கருணைக்கு நன்றி. தேவனை எங்களோடு பேசும் உடைய வார்த்தை கொண்டு நம்முடைய இரக்கம் இல்லை என்றால் நாங்கள் அப்பா இல்லாமல் போய்விடும். உடைய கருணை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம். எங்களோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. ஆமென். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 தொடங்கி நாம் தியானிக்க இருக்கோம். ஒவ்வொருடைய மனுஷனில் 2 விதமான லைஃப், மாற்றங்களுக்கு முன்ன மாற்றங்களுக்கு பின்ன. ஆனால் கிறிஸ்தவர்கள் சிலர் மாற்றங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிப்பு அடைந்த பிறகும் தன் சுபாவங்களில் வார்த்தைகளில் மாற்றங்களே காணப்படலை. முன்மாதிரியாக இருக்கிற பவுல், முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும்
கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நான் முன்ன எப்படி இருந்தேன்னா, தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். இந்த 3 குணங்கள் நம்மிடம் உண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பதாக நம்மளுடைய சுபாவங்கள் தூஷணம் பண்ணி கொண்டு இருந்தோம், துன்பப்படுத்தி கொண்டு இருந்தோம், கொடுமை செய்து கொண்டு இருந்தோம். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு இவைகள் நம்மோடு வந்தால் நம்மில் உண்மையான மாற்றம் இல்லை. நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்து வந்தேன். அதனால் நான் இரக்கம் பெற்றேன். அவருடைய இரக்கம் அளவில்லாதது. பாவிகளுக்காக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்துவர்களுக்காக மாத்திரம் அல்ல, மனுஷனா பிறந்த ஒவ்வொரு மனுஷன், இந்த பூமி மேலே இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும்படி அவர் இரக்கம் காட்டினார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பவுலுடைய ஜீவியத்தில் தூஷிக்கிற தன்மை இருந்ததா? துன்பப்படுத்துகிற தன்மை இருந்ததா? கொடுமை செய்கிற குணங்கள் அவரிடம் இருந்ததா? இல்லை. தமஸ்கு பட்டணத்தில் இயேசுவை சந்தித்த உடனே அவருடைய சுபாவங்கள் மாறிவிட்டன. சேஞ்ச், அவர் லைஃப் முழுவதும் மாறிவிட்டது. ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆனால் நம்மள மாற்றமே காணப்படலையே. நம்முடைய ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்து பெருகாமல் ஒரே அளவில் நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறதா? அநேக சபைகளில் 20 வருஷம் 30 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரே அளவில் நம்ம காணப்படுகிறோமா? கர்த்தராகிய கிருபை, அவருடைய இரக்கம், இயேசுவின் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. The 15th verse says, here is a trustworthy saying that deserves full acceptance. Christ Jesus came into the world to save sinners, of whom I am the worst. But for that very reason I was shown mercy, so that in me, the worst of sinners, Christ Jesus might display his unlimited patience as an example for those who would believe on him and receive eternal life. పాపులను రక్షించుటకు క్రీస్తు యేసు లోకమునకు వచ్చెనను. వాక్యము నమ్మదగినదియు పూర్ణ అంగీకారమునకు యోగ్యమైనదై ఉన్నది. అట్టి వారిలో నేను ప్రధానుడును. అయినను నిత్య జీవము నిమిత్తము తనను విశ్వాసింపబో వారికి నేను మాదిరిగా ఉండలాగున యేసు క్రీస్తు తన పూర్ణమైన దీర్ఘశాంతమును ఆ ప్రధాన పాపినైన నాయందు కనపరిచినట్లు నేను கனிகரிம்பபடி தினே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் தீமோத்தி எழுதுகிற இந்த கடிதத்தில் உண்மையான சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். பிரதான பாவியா இருக்கிற என்னை ரட்சித்தாரே, உங்களை ரட்சிக்காமல் இருப்பாரோ? ஒருவேளை ரட்சிக்க பெற்றோம் என்பதை, நாம் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு மாற்றங்களை ஆனோம் என்பதை அநேகருக்கு சாட்சி சொல்லி மறுபடியும் உள்ளான மனிதன் ஒரு மாற்றங்கள் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாய் இந்த கால வேளையில் அந்த பலனை தேவனிடத்தில் கேட்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர் சொல்லுகிறார், அவர்களில் பிரதான பாவி நானே. ஏனென்றால் என்னை மாற்றக்கூடுமோ என்று நினைத்தவர்கள் உண்டு, எனக்காக பயந்தவர்கள் உண்டு, எல்லா சபைகளிலும் எனக்காக ஜெபித்தவர்கள் உண்டு. இந்த பாவியை தேவன் ஏற்றுக்கொண்டாரே, பாவியை ஏற்றுக்கொண்டார், பாவத்தை வெறுக்கிறார். ஒருவேளை நாம் பாவியான நிலைமையிலிருந்து மாறி அவருடைய சீஷனாய் மாறின பிறகு அந்த பாவம் தொடரக்கூடுமோ? அந்த பாவமான செயல் சுபாவங்கள் நமக்குள்ள காணப்படலாமா? அப்படி காணப்பட்டால் நம்ம ரட்சிப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி காணப்பட்டால் மாற்றத்துக்கு தேவனை உதவி கேட்கணும். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி
இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இந்த பாவியான என் மேல அவர் பொறுமையா இருந்தார, என் மேல கோபம் படாமல் இருந்தார, என்னை ஒரு மனுஷனாய் நினைத்தார. இல்லை என்றால் நான் மரித்து போயிருப்பேன். இந்த சந்தர்ப்பம் நம்முடைய ஜீவியத்தில் கூட அநேக முறை நம்முடைய தேவன் மன்னித்து இரக்கம் காட்டுகிறாரே. நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள் மூலியமாய் அநேகர் பாதிக்கப்படுகிறார்களே. இருப்பினும் தேவனுடைய இரக்கம் நம்ம மேல காட்டும் போது நம்ம ஜீவனோடு இருக்க அவருடைய மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால நம்மளை காப்பாற்றுகிறார். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. நம்மிடம் இந்த 2 காரியங்கள், நம்முடைய விசுவாசமும் நல்ல மனசாட்சியும், இந்த 2 நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் எந்த லெவலில் இருக்கு? நம்முடைய மனசாட்சி, நல்ல மனசாட்சி எந்த நிலைமையில் இருக்கு? இந்த 2 உடையவனாய் இரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எச்சரிக்கிறாரே. அந்த நல்ல மனசாட்சியை சிலர் என்ன பண்ணாங்களாம்? தள்ளி விட்டாங்களாம். அப்ப நல்ல மனசாட்சிக்கு ஆப்போசிட் மனசாட்சியே இல்லாமல் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தினார்கள். கப்பல் தண்ணீர் மேல் போனாதான் சேஃப். அது உடைந்தால் அது போய் ரீச் ஆக முடியாது. நம்முடைய விசுவாசம் கூட உடையாமல் சேதப்படுத்தாமல் அதை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய மனசாட்சி, நல்ல மனசாட்சியை காத்து கொள்கிறோமா? ஏனென்றால் சிலர் அதை விட்டு தள்ளிவிட்டார்களா? கடைசி வசனம் இப்படியா சொல்லுகிறது, இம்மேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். நம்முடைய கேரக்டர், பிஹேவ் எங்க சேஞ்ச் ஆகுதோ அப்போ இது நாம் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கப்படுகிறோம், நாமும் தூசிக்கப்படுகிறோம். ஒரு உண்மையான ஊழியக்காரன் தூசிக்கப்படாதபடிக்கு அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தாராம். ஒருவேளை நாம் யார் இடத்துல இருக்கிறோம், நாம் யார் இடத்துல சிக்கி கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பு நம்மளை ஏவி நெருக்குகிறதா, இல்லைன்ற சாத்தான் கரங்களில் சிச்சிக்கப்பட ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? நமக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மளை விடுதலை செய்யும்படி, தேவன் அவருடைய இரக்கத்தின் மூலமா நடத்தும்படி, பிரதான பாவியாகிய பவுல் மேல மனதுருகின தேவன் இந்த காலங்களிலும் நம்மோடு நம்மேல இரக்கம் காட்ட வல்லவராக இருக்கிறார். தேவனே, இந்த அருமையான நல்ல நேரத்தில் அப்பா, இந்த தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்கள் சுபாவங்கள் மாற நல்ல மனசாட்சி உடையவர்களாய் விசுவாசத்தை காத்து கொள்ள ஆண்டவரே அதை பலப்படுத்துங்க. எங்களுக்கு ஞானத்தை தாரும், அறிவை தாரும். நாங்கள் தூசிக்கப்பட்டு போகாதபடி, சாத்தான் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படாதபடி, தேவனே உம்முடைய கரத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய், இரக்கம் செய்ய வேண்டுமாய், இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.